Hi everyone, welcome back நண்பர்களே. இன்னைக்கு வந்து நம்ம சேனலை வந்து பார்க்க போறது Redmi தரப்புல இருந்து Redmi Note 10s ஸ்மார்ட் போனோட கொஞ்சம் டீடைல்ஸும் அதோட பேட்டரி பேக்கப் பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம சேனலை வந்து ஃபுல்லாவே வந்து நம்ம பார்க்க போறோம். என் பேர் வந்து ஹைதர், நீங்க பார்த்திருக்கிறது வாவ் டெக் சேனல். என் சேனல் வந்து புதுசா பார்க்கறீங்கன்னா என் சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள வந்து போவோம். இந்த மொபைல் பற்றி சொல்லணும், நமக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டைலான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் நான் வந்து சொல்லுவேன். இந்த லோ பட்ஜெட் ப்ரைஸில் இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்டைலிஷான ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம வந்து சொல்லலாம். நல்ல ஒரு குட் லுக்கிங் வந்து பார்க்க முடியும் பேக் சைடில் நமக்கு. அதே மாதிரி 8.3mm பாடி ஸ்லிம் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வந்து நமக்கு இதில் பார்க்க முடியும். அது இல்லாமல் முக்கியமானது வந்து 6.43 inches ஃபுல் FHD AMOLED ஸ்க்ரீன் வந்து நமக்கு இதில் பார்க்க முடியும். MediaTek Helin G95 பவர்ஃபுல் சீப் செட்டும் வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. நமக்கு Redmi Note 10sல நமக்கு அதே மாதிரி இதோட கேமரா பார்த்தோம், ரியர் 64 MP கேமரா வந்து நமக்கு இதில் பார்க்க முடியும். மெயின் கேமரா பார்த்தோன்னா 64 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள். ஃப்ரண்ட் கேமரா பார்த்தா நமக்கு வந்து 13 MP ஃப்ரண்ட் கேமரா வந்து நமக்கு இதில் பார்க்கலாம். இதில் கேமரா பற்றி சொல்லணும்னா நமக்கு வந்து நல்ல ஒரு கேமரா தான் நமக்கு இதில் பார்க்க முடியும். நமக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு ரேம் ஸ்டோரேஜ் பார்த்தோம்னா நமக்கு வந்து 2 வேரியேஷனில் வந்து இதோட ஸ்டோரேஜும் ரேம் வந்து பார்க்க முடியும். நமக்கு 6GB ரேமு, 64GB ரோமு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 8GB ரேமு, 128GB ஸ்டோரேஜோடு நமக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்க்க முடியும். நமக்கு 5000 mAh பேட்ரி பேக்கப்பு, 33 watts ஃபாஸ்ட் சார்ஜரோட நமக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து பார்க்க முடியும். நமக்கு நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் நான் வந்து சொல்லுவேன். அடுத்தபடியாக பார்த்தோன்னா பேட்ரி பேக்கப் பற்றி வந்து நம்ம இப்போ வந்து பார்த்துருவோம். எந்தெந்த அப்ளிகேஷன் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ண எவ்வளோ வந்து சார்ஜ் வந்து கம்மியாகும் சொல்லிட்டு வந்து நம்ம இப்போ வந்து பார்ப்போம். முதல்ல பார்த்தோன்னா 1 hour யூடியூப் வந்து யூஸ் பண்ணால் நமக்கு வந்து 100%ல் ஒரு 20% சார்ஜ் வந்து நமக்கு வந்து 1 hourல வந்து யூடியூப் யூஸ் பண்ணால் நமக்கு வந்து கம்மியாகும். நமக்கு அடுத்தது பார்த்தோன்னா சிபியூ வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ஹெவியாக யூஸ் பண்ணால் நமக்கு வந்து 1 hourல ஒரு 100%ல் ஒரு 35% வந்து சார்ஜ் கம்மியாகும் நமக்கு. அடுத்தது பார்த்தோன்னா வீடியோ ரெக்கார்டிங், இது பார்த்தோன்னா நமக்கு வந்து 1 hourல வந்து 100%ல் வந்து 35% வந்து சார்ஜ் வந்து கம்மியாகும் வீடியோ வந்து ரெக்கார்டிங் பண்ணுற சமயத்தில் நமக்கு. அடுத்தது பார்த்தோன்னா கேமிங் தான் நமக்கு வந்து இதில் அதிகமாக வந்து சார்ஜ் வந்து லோ ஆகிறது வந்து நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு முதல்ல பார்த்தோன்னா அதிக வந்து கிராஃபிக்ஸ், ஹெவியான கிராஃபிக்ஸ் இருக்கிற கேம்ஸ் எல்லாம் விளையாடணும் நமக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் நமக்கு வந்து 40% சார்ஜ் வந்து நமக்கு இதில் வந்து கம்மியாகும். நமக்கு அடுத்தது பார்த்தோன்னா லோ கிராஃபிக்ஸ் வச்சு நம்ம கேம்ஸ் வந்து விளையாடினா நமக்கு வந்து ஒரு 30% வந்து சார்ஜ் வந்து நமக்கு வந்து இதில் கம்மியாகும். அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா லாஸ்ட்டாக வந்து சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டர் இந்த மாதிரி வந்து சோஷியல் மீடியா ஆப்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணால் 2 hours வந்து நமக்கு வந்து 100%ல் ஒரு 40% சார்ஜ் வந்து நமக்கு வந்து இதில் கம்மியாகும். சோஷியல் மீடியா எல்லாம் வந்து யூஸ் பண்ணுற டைமில் நமக்கு ஆக மொத்தம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி சொல்லணும் நமக்கு வந்து பரவாயில்லைங்க. பேட்ரி பேக்கப் எல்லாம் வந்து நல்லா தான் வந்து நமக்கு இதில் பார்க்க முடியுது. நமக்கு இந்த பட்ஜெட் ப்ரைஸில் வந்து பரவாயில்ல தான் நான் வந்து சொல்லுவேன். சரி நண்பர்கள், இன்றைக்கி வந்து வீடியோ அவ்வளோதான். வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பர்கள், இன்னொரு வீடியோ சந்திக்க வர எல்லாருக்கும் வந்து குட் பை, டேக் கேர், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.